சில கதைகள் இருக்கு, அது காலத்தெல்லாம் தாண்டி நம்ம மனசுல நிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரத்தின் கதை தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட கதை. வாங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தோட முதல் நெருப்பு பொறிகள்ல ஒன்னான இந்த கதையை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிப்போமா? வரலாறுனா என்ன? வெறும் வருஷமும் பேரும் போரும் மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல நமக்கு ஏதாவது சொல்ல வருதா? இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நாம கட்டபொம்மனோட கதைக்குள்ள போலாம். சரி, நம்ம கதையோட ஹீரோ வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி பகுதியில வாழ்ந்த ஒரு மாபெரும் வீரன். அப்போதைய காலகட்டத்துல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மெதுவா நம்ம இந்திய நாட்டுல தங்களோட அதிகாரத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. பாளையக்காரர். கட்டபொம்மன் ஒரு பாளையக்காரர் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்போட தலைவர். தன்னோட மக்களையும் தன் மண்ணையும் பாதுகாக்கிறதா அவரோட ஒரே வேலை, ஒரே பொறுப்பு. இந்த பொறுப்புணர்ச்சி தான் அவரோட மொத்த கதைக்குமே அஸ்திவாலம். இப்போதான் கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வர்றோம். ஒரு மிகப்பெரிய சக்திக்கு எதிரா ஒரு தனி மனுஷனோட குரல் எப்படி ஓங்கி ஒலிச்சதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரங்க போக போக ஆட்சியாளர்களா மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க எடுத்த முதல் படிதான் இது. தங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பாளையக்காரர்களும் இனிமே தங்களுக்கு வரி கட்டணும், அதாவது டாக்ஸ் கட்டணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதுதான் அந்த பெரிய புயலோட ஆரம்ப புள்ளி. மத்த நிறைய பேர் பயந்து போய் சரி கட்டிடுறோம்னு சொன்னப்போ ஒரே ஒரு குரல் மட்டும் தைரியமா ஒலிச்சது. அது கட்டபொம்மனோட குரல். வரலாறுல இன்னைக்கும் நிக்கிற அந்த கேள்வியை அவர் கேட்டார். எங்க நிலத்துல நாங்க உழைக்கிறோம், நாங்க எதுக்கு உங்களுக்கு வரி கட்டணும்? யோசிச்சு பாருங்க அந்த தைரியத்தை. இது வெறும் நான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வார்த்தை இல்ல. இது எங்க மண், எங்க உரிமைன்னு முழங்கின ஒரு சுதந்திர பிரகடனம். கட்டபொம்மன் கேட்ட இந்த நேர்மையான கேள்வி பிரிட்டிஷ்காரங்களோட ஈகோவை பயங்கரமா காயப்படுத்திருச்சு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானம். நம்மள பார்த்தா ஒரு சின்ன பாளையக்காரன் கேள்வி கேட்கறான்னு அவங்களுக்குள்ள கோவம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எப்பவுமே பாருங்க, தைரியத்துக்கும் கொள்கைக்கும் ஒரு விலை இருக்கும். கட்டபொம்மன் தான் உரிமைக்காக நின்னப்போ அவர் கொடுக்க வேண்டியிருந்த விலை ரொம்ப ரொம்ப பெருசு. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்ப வேகமான சோகமான நிகழ்வுகள். வரி கட்ட மறுத்தது ஒரு பெரிய போரா மாறிச்சு. அந்த போர்ல அவர் எவ்வளவு வீரமா சண்டை போட்டாலும் கடைசியில சூழ்ச்சியால அவரை கைது பண்ணிட்டாங்க. இறுதியா 1799 வருஷம் கயத்தாருங்கிற இடத்துல அவர் தூக்குல போட்டாங்க. ஆமா, கட்டபொம்மனோட வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அவரோட கதை அது முடியவே இல்ல. அவரோட தியாகம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பாடமா ஏன் இருக்கு? அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ கட்டபொம்மனோட கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, தைரியம். தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது இல்ல. நம்மளை விட வலிமையான ஒரு சக்தியை பார்த்தோம் நியாயத்துக்காக அவங்களை எதிர்த்து நிக்கிறது தான் உண்மையான தைரியம். ரெண்டாவது, இதை விட முக்கியமானது, நம்ம உரிமைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்கிறது எவ்வளவு அவசியங்கிற பாடம். இந்த ரெண்டு விஷயம் தான் கட்டபொம்மனை ஒரு வரலாற்று நாயகனா மாத்துச்சு. சரி, இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துல நியாயத்துக்காக நிற்பதுன்னா என்ன அர்த்தம்? வரலாறு நமக்கு வழியை காட்டும், ஆனா அந்த வழியில நடக்கிறத நாம தான் முடிவு செய்யணும். யோசிச்சு பாருங்க.